அடிச்சு வயித்துல அடிச்சு பொது தொண்டுகிற பேரால சம்பாதிச்சுட்டு வந்து கொட்டு. 1 வருஷமா 2 வருஷமா உன்னை கல்யாணம் கட்டிக்கிட்டு 10 வருஷம் ஆகுது. 10 வருஷம் ஆகுது. ஒரு நாள் ஆகுது வாய்க்கு ருசியா நீ சமைச்சு போட்டுப்பியா? நீ சமைச்சு போட்டுப்பியா? வர்ற ஆத்திரத்துல என்ன நான் எவ்வளவு ருசியா செஞ்சு போட்டாலும் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு வர வர வாய் சரியில்லை. இல்ல ருசியே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு சொன்னேன். என் தலை எழுத்து. பாக்குறேன் பாக்குறேன். இல்லங்க நல்லா சமைக்கிறதுக்கு பழகி பாக்குறேன்னு சொன்னேங்க. ஏன் பாயவா எதையும் கொஞ்சம் விவரமா சொல்லுங்கடி. இல்ல சொல்லுங்க. ஏதோ கட்டின புருஷனாச்சன்னு பார்த்தா எதுத்தா பேசுற? இந்த லட்சணத்துல பெருசா மீசா இந்த பாருங்க, என்ன எது வேணாலும் சொல்லுங்க. ஆனா என் மீசையை மட்டும் பழிச்சு பேசாதீங்க. என்ன சொன்ன? அம்மா உங்களை பார்க்க யாரோ பத்திரிகைகள் வந்திருக்காங்க. ஐயா ஆமா அம்மா ஐயாவுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. முடிஞ்சது வந்துருவாங்கன்னு சொல்லு. யாரையும் உள்ள வரவிடாதே. அங்கேயும் உட்காரவே. என்னங்க மாத்தி சொல்லிட்டீங்க? ஒழுவில்லை. அம்மா அம்மா என்னடா? ஐயாவுக்கு நீங்க சாப்பாடு போடுறத அவங்க போட்டோ எடுக்கணுமா? தடுத்தாலும் கேட்காம வந்துகிட்டே இருக்காங்க. என்னையா பண்ணிட்டு இருக்க? அந்த ஆள் சாப்பிட்டு முடிய வரைக்கும் எடுத்துக்க மாட்டேன் போட்டுருக்க. எழுந்துறியா? எழுந்துரி. என்னங்க அவருக்கு? ஒண்ணு இல்லைங்க. இப்படி தாங்க தினமும் நான் ஊட்டினா தான் இவருக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இல்லங்க. 2-3 நாளைக்கு இருந்து பாருங்க. கணவனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறதா ஒரு மனைவியோட லட்சியம். மாதவுல மாணிக்கம், மங்கையர் திலகம், பெண்மையின் சிகரம், அபூர்வ பிரவி அனுசியா தேவி எடுப்பா போட்டோ வசிக்கிறான். அதே போசுங்க. அவ மாதிரி எத்தனை ஆபீசரை பார்த்திருக்கிறோம். கடக்கராம் விடுங்கன்னதுனாலதான் இன்னைக்கு அந்தோணி கலெக்டர் கிட்ட மனு கொடுக்கிற அளவுக்கு வளர்ந்திருக்கிறான். மாயாண்டி, இப்ப அந்தோணி எங்க இருக்கிறான்? அவங்க அம்மாவுக்கு மருந்து வாங்க அப்படியே கடலூர் போயிருக்கான். இப்ப நீங்க 3 பேரும் ஆளுக்கு 1000 ரூபாய் எடுங்க. அந்தோணி உயிருக்கு கடலூருக்கு போயிருக்கிறவன காலனூருக்கு அனுப்பி வைக்க. என்னங்க இது? அவன் உங்க பேரையே சேர்த்து தானே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறான். ஆனா அதை எப்படி மாத்தணும் ஏமாத்தணும்னு எனக்கு நல்லா தெரியும். இத பாருங்க, நாங்க செஞ்ச எதையுமே யாராலையும் ஆதாரப்பூர்வமா நிரூபிக்க முடியவே முடியாது. ஆனா உங்க ஊழல் காலு அரை முக்கா முழுசுன்னு அங்கங்க சாட்சிங்களா நிக்குது அப்படின்னு இவர் சொல்றாருங்க. அதனால உங்க சொந்த பொறுப்புல தான் அந்தோனிக்கு ஒரு முடிவு கட்டணம். ஆளுக்கு 1000 தர முடியாது அப்படின்னு இவரு சொல்றாருங்க. யார் சொன்னாலும் எனக்கு ஒண்ணுதான். ஏதோ பழகின தோஷத்துக்காக 1000 ரூபான்னு குறைச்சு சொன்னேன். புரிஞ்சுக்காம குறைச்சு பண்ணாது. வெள்ள மரத்துக்கு முன்ன அணை போட்டா 1000 ரூபாய், வெள்ளம் வந்த பிறகு அணை போட்டா 5000 ரூபாய். நல்லா யோஜனை பண்ணி சொல்லுங்க. 5000மா 1000மா? மாயாண்டி, வாழ்க வாழ்கன்னு அந்த வெக்கம் கட்ட முட்டா பசங்க கோஷம் போட்டதுல உங்களுக்கு எம்மாம்பரிய திஷ்டி பட்டுக்கு தெரியுமா? இப்ப நான் சுத்துல அந்த திஷ்டிக்கே திஷ்டி பட்டு ஓட போகுது பாருங்க. அது ஓடுறது இருக்கட்டும், நீ எப்ப ஓட போற? ஏண்டா பயல, என்ன பார்த்து வாழ்க வாழ்கன்னு சொன்னா அவங்க வெக்கம் கட்ட முட்டா பசங்களா? அட அது இல்லைங்க. அவன் தேங்காயிலையும் எலுமிச்சை பழத்திலையும் திருஷ்டி சுத்துறான், நீ ஆப்பிள் பழத்துல திருஷ்டி சுத்துறிய, என்ன விஷயம்? இதாங்க புதுமை. பணக்கார திஷ்டிக்கு இப்படி சுத்தினாதான் பட்டுன்னு விட்டும். திருஷ்டி முடிச்சது சூற விடுவாங்களே. நீ என்ன பண்ண போற? துண்டு துண்டா வெட்டி என் வாயில போட்டுக்குவேன். போட்டுக்குவியா? உனக்கு ஜெரிமான ஆகாது. கூட்டு வெங்காயம் முடியாதாங்க. ஏங்க இப்படி கோபப்படுறீங்க? என்ன ஆச்சு? மானம் மரியாதை எல்லாமே போச்சு. கடை இருக்குல்ல, அதையும் தான் பூட்டி சீர் வச்சாச்சே. ஊரே காரி துப்பு. நீங்க ஏன் வெளியே வந்தீங்க? வீட்டுக்குள்ளவே இருக்க வேண்டியதானே. கிண்டலா? ஏய்யா, நம்ம கடைக்கு சரக்கெல்லாம் நீங்க தானே அனுப்பிச்சீங்க. அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? நான் தான் அனுப்புனேன். இல்ல கலப்படம். என் கடை சரக்க எந்த மடப்பயமாவ கலப்படம் சொன்னா?
வேற யாரும் இல்ல, உங்க மகன் தான். கடையில இருக்கிற சரக்கெல்லாம் கலப்பட சரக்குன்னு சொல்லி போலீஸ கூட்டிட்டு வந்து கடையிலே சீல் வச்சுட்டானே. அந்த அளவுக்கு அவனுக்கு அறிவு இல்லைங்களே, என் மகனாச்சே. அது தெரிஞ்சுதாங்க அவன் கை மேல 1000 ரூபாய் தர்றேன், போலீஸ மட்டும் கூப்பிடாதேன்னு அவன் கால்ல விழுந்தாங்க. என்ன அவன் கால்ல எங்க விழுந்தீங்க? என் கால்ல விழுந்திருக்கலாமே, இன்னும் சொல்லல, என்கிட்ட வந்திருக்கலாமே. அந்த 1000 என்கிட்ட நீங்க தள்ளி இருந்தீங்கன்னா பையனை தர தர தரன்னு இழுத்துட்டு வந்து ரூம்ல வச்சு பூட்டி இருப்பனே. இப்ப மட்டும் என்னங்க வரட்டும். இப்ப என்ன செய்ய போறீங்க? ஐயோ வந்துட்டாரு. என்ன நீங்க ஒரு பெரிய மனுஷனா சின்ன பையனை பார்த்து இப்படி பயப்படுறீங்க? மன்னாரியா, இங்க எங்க வந்தீங்க? ஆமா, உங்களை யாரு ஜாமீன்ல விட்டது? அவர் ஒரு பெரிய மனுஷன், அவரை போய் இப்படி மிரட்டுற? யாரு இவரா பெரிய மனுஷன்? இப்ப ஊர்ல போய் இவரை பத்தி விசாரிச்சு பாருங்க. ஏன் கலப்படம் இன்னும் ஏன் உட்கார்ந்துட்டு இருக்கிற? ஓஹோ, இந்த கலப்படம் அந்த கலப்படத்துக்கிட்ட சிபாரிசுக்கு வந்திருக்கா? போயா வெளியில. அட நீ ஏன் டைனா வர? விவசாய கிடையாது, நீ ஒரு பெரிய மனுஷன் இல்ல, எழுந்து போயா. தம்பி அப்பா, நீயும் போடா வெளியே. நான் உன்னை எப்படி எல்லாம் பாசத்தோட தாய் இல்லாத பிள்ளையாச்சேன்னு செல்லமா வளர்க்குறீங்க. இதுதான் நீங்க யூசுவலா சொல்றதாச்சே. அப்புறம் என்ன? கை உங்க அளவுக்கு வந்துட்டா, போட்ட வெளியே. தந்தையே, உங்களுடைய அதட்டலுக்கும் மிரட்டலுக்கும் கூடிய சீக்கிரம் விடிவு காலம் வந்தாகிவிட்டது. பொடிப்பயலே, இந்த ராஜவசனங்கள் எல்லாம் கோபாலசாமியிடம் செல்லாதட. வசனமில்லை தந்தையே, உண்மை, முக்காலும் உண்மை. அந்த அந்தோணிக்கு வேண்டுமானால் நீங்கள் சமாதி கட்டலாம், ஆனால் அவன் கொடுத்த புகாருக்கு நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். போடு 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 போடு. இப்படி சொல்லிக்கிட்டே கூடிய சீக்கிரம் போக போறது நீங்க தான். அப்பா, உங்க கூட்டாளியோட கையாள் மாயாண்டி இப்ப எங்க இருக்கிறான் தெரியுமா? கோபால்சாமி, நமக்கு எதிரி இந்த போஸ்ட்மேனே இல்ல. அவன் ரொம்ப சாதாரண. அவனை விட பயங்கர எதிரி இந்த கார்மேகம் தான். அவன் நம்ம விரல கொண்டு நம்ம கண்ணையே குத்தப்பான். சும்மாவும் குத்தலையே, அதுக்கும் கூலி கேட்கிறானே. எதுக்கெடுத்தாலும் 1000 குடு 5000 குடுன்னு வாய பொளக்கறான். நச்சி. என்ன ராகுவும் கேதுவும் ஒன்னா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஒண்ணுமில்ல, பொழுது போகல, மத்த கிரகங்களை பத்தி அளவலாவிட்டு இருக்கிறோம். நான் நம்ப மாட்டேன். யார் குடியோ கெடுக்கிறதுக்கு திட்டம் போடுறீங்க. எனக்கு தெரியும் தெரியும். உங்க பையன் ஏதோ திட்டம் சட்டம்னு பயமுறுத்திட்டு போறான், சும்மா இருக்கிறீங்க. உங்களுக்கு விவசாயே கிடையாது. பயந்த மாதிரி இருந்தாதான் அவன் போயிடுவான். இல்ல சண்டைக்கால மாதிரி நின்னுட்டு இங்கேயே முறைச்சுக்கிட்டு இருப்பான். நம்ம பேச்சுக்கு தட்டுப்பாடு வந்துடும். அப்படி ஒரு அவஸ்தையா? அடேங்கப்பா, உங்க பையன் அவ்வளவு வளர்ந்துட்டானா? அவன் மூஞ்சும் முகர கட்டையும். எப்பவோ இன்ஸ்பெக்டர் வேலைக்கு மனு போட்டிருக்குது. இது பாடியை பார்த்துட்டு வெயிட்ட பார்த்தா 25 பவுண்ட் இருக்குதுன்னு தள்ளிட்டாங்க. அதுல இருந்து ஸ்க்ரூ லூஸ் ஆகி போய் கள்ள கடத்தல பிடிக்கிறேன், கலப்படத்தை பிடிக்கிறேன், அதை பிடிக்கிறேன், துப்பறிய போறேன்னு ஒளறிட்டு திரியறான். ஏங்க, இதை இப்படியே விட்டு வச்சா மோசமாச்சே. ஏங்க, திடீர்னு எனக்கு ஒண்ணு தோணுது. சின்ன உதவி செய்றீங்களா? செய்ய. கருகல் அமாவாசை இருட்டுல சந்தை அப்படி திரும்புறப்போ ஒரு 3 ஆள். அது என்னங்க 3 ஆள்? 3 பெரிய ஆளுங்க, ஒரு சித்தாள். அவங்கள விட்டு 10 போட்டு கை காலெல்லாம் உடைச்சி முறுக்கி ஒரு மூட்டையாக்கி நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துட்டா. யார? என் பையனுங்க. செலவோட செலவா போனா போதுன்னு ஒரு வீல் சேர் வாங்கி அந்த மூட்டையை தூக்கி அதுல போட்டு ஒரு நர்ஸ் அப்பாயின்மெண்ட் அது தள்ளிக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு நச்சரிப்பு இருக்காது, நிம்மதியா இருக்கலாம். ஐயா, நீங்க ஒண்ணு, நான் ஏன் சொல்ல வந்தேன்னா, நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம், நான் சொல்றேன் கேட்டுங்க. நாளைக்கு இந்த ஊருக்கு புதுசா ஒரு ஸ்பெஷல் ஆபீசர் வர போறாரு. 4-5 மாசம் கேம்ப் போட போறாரு. அவர் உங்க எல்லாரையும் கடைஞ்சு திருகி பெண்டெடுக்க போறாரு. அப்ப தெரியும் நான் யாரு. ஆட்டினது போதும், தலைய போ. சவுண்ட் வந்தது. என்னங்க இது? எந்த ஆபீசர் எப்ப வருவான்னு நமக்கு தெரியாம இருக்காதே. இவன் என்னமோ புதுசா ஒரு குண்ட தூக்கி போட்டு போறானே. இத பத்தி உங்களுக்கு தெரியுமா? குண்ட பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. ஆபீசரை பத்திக்க உங்களை மாதிரி தான். அந்த நாள் வந்தாச்சியா, பார்த்தா தெரியல. 15 பைசா இட்லி, 10 பைசா பனங்கா மாதிரி. அதுக்காக சட்னி சாம்பார் குருமா எதுல பார்த்தாலும் கத்திரிக்காய் தானே கிடைக்கணுமையா? கத்திரிக்காயாது கல்கண்டாச்சே. ஆமா ஆமா,
இந்த அம்மா கத்திரிக்காய் தோட்டத்தை குத்தைக்கு எடுத்தாங்க அது தீர வரைக்கும் கத்திரிக்காய் எல்லாம் கல்கண்டுதான். யோ, நீ வாங்குனது ஒரு இட்லி, ஒரு பக்கெட் சாம்பார் குடிச்சிருக்க, 1/2 கிலோ கத்திரிக்காய் காலி, இன்னும் பாதி இட்லி அப்படியே இருக்கு. 1/2 பக்கெட் சாம்பாரும் 1/4 கிலோ கத்திரிக்காய் இல்லாம எந்திரிக்க மாட்டேன். நீ என்ன கிண்டல் பண்ற? சர்தாயா, ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா சொல்ல. யோ, யோ, துட்டு கொடுக்காம எங்கேயா போற? இருந்தா கொடுத்துருக்க மாட்டேன், கேட்கணுமா? ஹாய், டிங்கிரி டப்பா. பழைய பாக்கியை சேர்த்து தரேன்னு 10 இட்லி தின்னுபிட்டு இப்ப என்ன டபாக்கிறிய? மரியாதை துட்ட வச்சு நடையானா? என்னம்மா அல்ட்டிக்கிற? தனிப்பட்டவங்க கடன் கொடுத்தா இப்பெல்லாம் கடன் கேட்க கூடாதுன்னு கவர்மெண்டே சொல்லி இருக்குது. மெதுவா தான் வாங்கிக்கணும், தெரியுமா? யோ, இது ஒண்ணு வட்டி கடை இல்லையா, இட்லி கடை. மறுவாத துட்ட வச்சுட்டு போயானா? சட்டா போக. யோ, ஒண்ணு துட்ட வை, இல்ல சொக்காய் கழிட்டு போயா. அஞ்சு கையுமா. என்ன பொம்பளை நீ? ஒரு ஆம்பளை போட்டு இந்த அடி அடிக்கிற? அடிக்கிறதாவது அவனை கொல்ல வேண்டாம். மூக்கு அப்படியே தின்னுபிட்டு துட்ட கொடுக்காம லாபாயிட்டு. கொஞ்சம் இருமா, கொஞ்சம் இரு. ஏயா துட்டு கொடுக்காம ஏன் தின்ன? பசிச்சுது, சாப்பிட்டேன். ஏற்கனவே கடன் கொடுக்கணும். சரி, கடனோட கடனா இருக்கட்டும் சொல்லிதான் சாப்பிட்டேன். என்ன தைரியம்? தைரியம் நீங்க? இருமா இரு. யோ, ஏன் நிக்கிற? ஓடியா. அடி அடின்னு அடிச்சுது, அதை விட்டு போக சொல்றியா? இருந்து இன்னும் 2 வாங்கிட்டு போறியா? யோ, என்ன அவனை போக சொல்லிட்டேன். இப்ப யாரு துட்ட தருது? யார் தரணும்? நான் தான் தரணும். எவ்வளவு தரணும்? 3.25 ரூபா. 3.25 ரூபா. நாளைக்கு தரேன். ஹே, டிங்கிரி டப்பா. என்ன டப்பா? டிங்கிரி டப்பா. ஆ. சேலை இல்லையேன்னு சித்தி வீட்டுக்கு போனாலாம். அவ ஈச்சம்மாய கட்டிட்டு எதிர வந்து நின்னாலாம். என்னமோ நான் தரேன்னு வீராப்பா பேசினேன். கேட்ட நாளைக்கு தரேங்கிறியே. யோ, இப்பவே இங்க துட்ட வச்சாமா. ஆமா இப்பவே வா. ஆமா. இல்லையே. யோ, அந்த மோதிரத்தை கட்டி கொடு. ஐயோ, இது வெள்ளி மோதிரம். உங்ககிட்ட தங்க மோதிரம் இருக்கும். குடியானா துட்ட கொடுத்துட்டு வாங்கிட்டு போ. ஆமா. என்ன மோதிரம் இவ்வளவு சீக்கிரம் கை மாறிடுச்சு?